அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய வீட்டில் புருஷன் பொண்டாட்டி தனியாக, அப்புறம் எப்படி நம்ம நாட்டில் இடம் பற்றாக்குறை குறையும்? அப்படியே மெதுவாக நடந்து போவோம். என்ன அது, டேபிளுக்கு கீழே ஏதோ பொட்டலம் கிடக்கு. ஆஹா, லவ்லி பிரியாணி பொட்டலம். புருஷனை கடத்துறது தெரியாமல் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கு. இந்த காலத்தில் எந்த பொண்டாட்டி புருஷனை நினச்சி கவலைப்படுறா? தான் சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன். அதுதான் வாங்கி சாப்பிட்டுட்டு கவரை இங்கே போட்டிருக்கா. என்ன அது, பக்கத்திலே இன்னொரு பொட்டலம் கிடக்கு. ஆஹா, பொண்டாட்டி மட்டும்தான்னு கோவிந்தன் சொன்னானே. ஒருவேளை கோவிந்தனுக்கு தெரியாம இப்போ கோவிந்தனோட பொண்டாட்டியும் நம்ம கிட்ட சிக்கிட்டா. பிளாக்மெயில் பண்ணி பணத்தை கறந்துட வேண்டியது தான். A few moments later. என்னது, 3 ரூமில் 2 ரூமில் யாருமே இல்லை. 3வது ரூமுக்கு வருவோம். கண்டிப்பாக கோவிந்தனோட சம்சாரம் இந்த ரூமில் தான் இருக்கணும். கதவை தட்டுவோம். டீ நாடா காசி, பேய் போயிடுச்சுன்னு நினச்சின்னு இருந்தா மறுபடியும் வந்து கதவை தட்டு நிற்கிது. அண்ணாத்த, அதே பேய் வந்திருக்காது அண்ணாத்த. அது போய் நாம் வாங்கி வச்ச பிரியாணியை பற்றி சொல்லி வேற ஏதாவது பேயை அமுச்சு வச்சுருக்கோம் அண்ணாத்த. டீ கதவை தட்டி பிரியாணி கேட்குதேடா. அண்ணாத்த, ரொம்ப பசியில் வந்திருக்கும் போல இருக்கு இந்த பேய். டீ கதவை வேகமாக தட்டுதுரா. என்னது, சத்தத்தையே காணோம். ஒருவேளை பிரியாணியை சாப்பிட்டுட்டு வெளியே எதுவும் கிளம்பிட்டாங்களா? அதுதான் வீடு பூட்டி இருக்கு. ஆஹா, வந்தது வேஸ்ட்டாக போச்சு ஐயா. A few moments later. டீ நாடா, போர்வை நைஸாக விலைக்கு நீ என்ன பார்க்குற, நான் உன்னை பார்க்குறேன். எழுந்து உட்கார்றா. டீ உடம்பெல்லாம் நடுங்குதுடா. என்னத்த இப்படி நடுங்குறீங்கோ? கேப்படா கேப்ப, என்னத்துக்கு நீ கேட்க மாட்ட? பேயின்னா நடுங்காமல் என்னடா பண்ணுறது? என்னத்த எவ்வளோ பேரை வெட்டிக்கிறீங்கோ, பேய் போய் இப்படி பயந்து நிற்கிறீங்களே. டேய், எத்தனை பேர் வெட்டினாலும் பேய்க்கு பயந்து தாண்டா ஆகணும். சாத்தானுக்கு பிறந்தவன இதுக்கு பேசாமல் போலீஸ்லேயே மாட்டின்னு இருக்கலாம்டா. அண்ணாத்த, பேயாவது பயமுறுத்திட்டு பேசாமல் போயிடுச்சு. போலீஸில் மாட்டின்னு இருந்தால் நேரம் பிரேடு கைட்டின்னு இருப்பாங்க அண்ணாத்த. ஆமாண்டா காசி, பேய் தான் பெட்ரு. நான் ஒன்று முன்ன பின்ன நம்ம பேய் பார்த்தது இல்லையா, அதான் பயப்பட வேண்டியதாகுது. அண்ணாத்த, இனிமே விடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த ரூம்லேருந்து நாம் வெளில போகிறோம். டீ அதுக்கு முன்னால் வந்தா அண்ணாத்த, அந்த வெளியே இல்லை அண்ணாத்த, உள்ளே வெளியே. ஏண்டா இவ்வளோ உரிமையாக பேய்ங்க வந்து போகுது, இந்த வீட்டில் எப்படா இருந்திருப்பாங்க அவங்க? அண்ணாத்த, ஒரு வேளை வந்து போகிற பேய் எல்லாமே இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைடா காசி, டெய்லி பிரியாணி வாங்கி குத்துக்கிறாங்க அந்த பேய்ங்களுக்கெல்லாம். அந்த ருசியில் தான் வந்து போய்க்குது. ஆமாம் அண்ணாத்த. டீ எனக்கு ஒரு டவுட் ஆகிக்குது. தெரிஞ்ச பேய்ங்கன்னா என்னத்துக்குடா வீட்டை இப்படி போட்டுன்னு அவங்க போகணும்? அண்ணாத்த, எனக்கு இப்போ தான் புரியுது அவங்க ஏன் வீட்டை இப்படி போட்டுன்னு போய்க்கிறாங்கன்ட்டு. அவங்க போனால் கூட வீட்டில் இருக்கிற பேய் இந்த வீட்டை பார்த்துக்கும் போலக்குது. அதான் அண்ணாத்த, இது தெரியாமல் நாம் வந்து சிக்கிக்கணுமேடா. அண்ணாத்த, வந்த பேய் எல்லாமே நல்ல பேய். அதான் உள்ளே வராமல் கதவை தட்டின்னு போயிடுச்சு. பேய் போயிடுச்சு, ஆனால் எனக்கு பசி எடுத்துக்கிச்சேடா. என்னடா பண்ணுறது?